அரசருக்கு பின்னால் இந்த ஆட்சி அதிகாரத்தை, அரசு அதிகாரத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அது வருகின்றது. எனவே மிஸ்ர் நாட்டுடைய அரசராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்கின்றார்கள். அதுக்கு பின்னால் பஞ்சம் வருது. பல தேசத்திலிருந்து, பல நாட்டிலிருந்து பல பேர்கள் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த 11 பேர் இருக்காங்க, அவங்களுடைய சகோதரர்கள், அவங்களும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து உணவு வாங்கிட்டு போலாம். தெரியாது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் தன்னுடைய சகோதரன் தெரியாது, அவரு இறந்து போயிட்டான்னு நினைச்சுட்டாரு. அப்போ வர்ணம் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்பும் பொழுது உங்களுடைய தந்தையை கொண்டு வாங்க, அப்பதான் உணவு தரும் அப்படின்றாங்க. இல்லை, தந்தை ரொம்ப வயசானவர், வர முடியாதவர்னால அப்படின்னு சொன்னோடனே சரி சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, உணவு கொடுக்குறாங்க. கடைசியில் ஒரு ஆளை முடிச்சு வச்சுக்கிறாங்க. அவர் மேல ஒரு திருட்டு, ஒரு சின்னதாக ஒரு ஈனாமை ஒன்று பண்ணி அவரோட புண்ணியாமினி என்று சொல்லக்கூடிய அவரோட பிறந்த ஒரு சகோதரனை என்ன செய்ய பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அவரு திருட்டிட்டாரு, அதனால இவர் நாங்கள் வச்சுக்கிறோம், இவருடைய தந்தையை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இவர் நாங்கள் விடுதலை செஞ்ச ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சகோதரர்கள் சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சகோதரர் அவருடைய பிள்ளைகளோடு என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திக்க வர்றாங்க. அப்பதான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வந்தவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டு கொண்டார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் என்பதை கண்டு கொண்டார்கள். எனவே அந்த சகோதரர்கள் எல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள். அது சத்தத்தை அந்த ஆயத்துல சொல்லி காட்டுகின்றான். அன்னைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த கனவு கண்டார்களோ அந்த கனவு இன்னைக்கு உண்மையாக ஆகிவிட்டது. அப்ப அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த வரலாறு என்ன கடைசியில தன்னுடைய தந்தையோடு என்ன செய்யறாங்க, சேர்றாங்க. அதற்கு பின்னால் அந்த ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது. எனவே இந்த வரலாற்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சோதனைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடவே வாழ்ந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு அரசராக, ஒரு நபியாக இருப்பார். ஆனா ஒரு அரசராக, ஒரு மிஸ்ர் நாட்டுடைய அரசராக பிற்காலத்தில் அவர்கள் வந்திருப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு வழியில்லை. எனவே அல்லாஹ் பல சிரமங்களை, கஷ்டங்களை கொடுத்தது எதற்காக வேண்டியது சொன்னால், பின்னால் அவர் ஒரு அரசராக ஆக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் இப்படி செஞ்சான். ஒரு பெரிய ஒரு சிரமத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசை, மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் போட்ட பிளான் அது.